வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது பாகிஸ்தான் பிரதமராக இருந்த பர்வேஸ் முஷாரஃபின் வாழ்க்கை வரலாறு. பாகிஸ்தானின் 12வது அதிபராக பர்வேஸ் முஷாரஃப் பதவி வகித்த போது அமெரிக்க பத்திரிகை ஒன்று நடத்திய கருத்து கணக்கெடுப்பில் உலகிலேயே மிக மோசமான சர்வாதிகாரிகள் பட்டியலில் 8வது இடத்தை அவர் பெற்றது குறிப்பிடத்தக்கது. 1943ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்தில் இருந்த ஒருங்கிணைந்த இந்தியாவின் தலைநகராக திகழ்ந்த டெல்லியில் பிறந்தார் முஷாரஃப். அங்குள்ள தரியா கஞ்ச் பகுதியில் நெகர் ஹவேலி என்பது அவர் பிறந்த வீடு. மிக பிரம்மாண்டமான அந்த இல்லத்தில் இன்று 8 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 2001ஆம் ஆண்டு டெல்லியில் தான் பிறந்த வீட்டை அப்போது பாகிஸ்தான் அதிபராக இருந்த முஷாரஃப் நேரில் சென்று பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது. இவரது தந்தை சையத் அகமது கான் பிரிட்டிஷ் அரசில் பணியாற்றினார். தாயார் ஜரீம் 1947ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிந்தபோது இவர்கள் குடும்பம் பாகிஸ்தானில் குடியேறியது. பாகிஸ்தானிலும் அரசு பணியில் பணியாற்றிய முஷாரஃபின் தந்தை சையத் பின்னர் வெளியுறவுத் துறையில் முக்கிய அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றார். இதன் காரணமாக 1949ஆம் ஆண்டு இவரை துருக்கியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு அந்த நாட்டு அரசு பணியிடம் மாற்றியதால் முஷாரஃப் உள்ளிட்ட இவரது மொத்த குடும்பமும் துருக்கியில் வாசம் செய்தது. அங்கிருந்த காரணத்தால் முஷாரஃப் துருக்கி மொழியை கற்றுக்கொண்டார். 1956ஆம் ஆண்டு வரை துருக்கியில் இருந்த இவர்களது குடும்பம் பின்னர் மீண்டும் பாகிஸ்தான் திரும்பியது. பாகிஸ்தானில் பட்டப்படிப்பை படித்த முஷாரஃப் 1961ஆம் ஆண்டு அந்த நாட்டில் இராணுவ அகாடமியில் சேர்ந்தார். பின்னர் 1964ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவத்தில் சேர்ந்தார். 1965ஆம் ஆண்டு நடந்த இந்திய பாகிஸ்தான் போருக்கு பிறகு இராணுவத்தில் இவர் மளமளவென்று உயர்ந்த இடத்தை பிடிக்கத் தொடங்கினார். 1968ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஷெஃபா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் முஷாரஃப். இவர்களுக்கு ஐலா என்ற மகளும் பிலால் என்ற மகனும் உள்ளனர். 1971ஆம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் மரித்த தனது உயிர் தோழன் பிலால் என்பவனின் பெயரை நினைவூட்டும் விதமாக தனது மகனுக்கு அந்த பெயரை சூட்டினார். இவரது மகன் மற்றும் மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டன. நாய்களை வளர்ப்பதில் அதிக ஆர்வம் உடையவர் முஷாரஃப் என்பது கூடுதல் தகவல். மேலும் 2006ஆம் ஆண்டில் இந்த லைன் ஆஃப் ஃபயர் என்னும் தனது சுயசரிதை புத்தகத்தை இவர் எழுதியுள்ளார். 1974ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் எனும் பதவியை அடைந்தார் முஷாரஃப். 1991ஆம் ஆண்டு இராணுவ மேஜர் ஜெனரல் பதவிக்கு உயர்ந்தார். பாகிஸ்தானின் பிரதமராக பதவி வகித்த நவாஸ் ஷெரீஃபை அப்போது இராணுவ தளபதியாக இருந்த முஷாரஃப் அதிரடியாக பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ஒரு புரட்சியின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றினார். இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அமைந்துள்ள பகுதி கார்கில். இதன் வழியாக நூற்றுக்கணக்கான
நன்கு பயிற்சி பெற்ற தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்பி நாச வேலைகளில் ஈடுபடுத்தி வந்தது பாகிஸ்தான் அரசு. இந்த நிலையில் அந்த பகுதி முழுவதையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் முயற்சியும் ஈடுபட்டது. இதன் காரணமாக இரு தேசங்களுக்கும் இடையே வேறு வழியின்றி 1999ஆம் ஆண்டு போர் மூண்டது. இந்திய படைகளின் அதிரடி தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் இராணுவம் தோல்வியை தழுவும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள விரும்பாத அந்த நாட்டு அரசு ஏதேதோ கட்டுக்கதைகளை கூறி சமாளித்து வந்தது. எனினும் கார்கில் போரில் வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் நவாஸ் தான் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் அப்போதைய அந்த நாட்டு இராணுவ தளபதியான முஷாரப். அதாவது அவரது இயலாமையை மறைத்து பழியை நவாஸ் மீது பாயவிட்டார் என்பதே உண்மை. ஆனால் முஷாரப்பின் இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருப்பதாக அந்த நாட்டு இராணுவ அதிகாரிகள் பலரும் நம்பத் தொடங்கினர். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பர்வேஸ் முஷாரப் அவர்களின் துணையோடு நவாஸ் ஷெரீஃபை பதவியில் இருந்து அதிரடியாக நீக்கிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற திட்டமிட்டார். இதனிடையே அதே 1999ஆம் ஆண்டு இலங்கையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டுவிட்டு முஷாரப் விமானம் பாகிஸ்தான் திரும்பிய போது அது தர இறங்க அனுமதி மறுக்கப்பட்டது. அப்போது பாகிஸ்தான் பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் தனக்கு எதிரான முஷாரப்பின் அதிரடி திட்டங்களை தெரிந்து கொண்டு விட்டதால் இந்த நடவடிக்கையை எடுத்தார். மேலும் முஷாரப்பை இராணுவ தளபதி பதவியில் இருந்து நீக்கிவிட்டு அவரை விட அனுபவத்தில் சிறியவரான ஜியாவுதீன் என்பவரை தளபதியாக அறிவித்தார். ஆனால் இராணுவத்தில் முஷாரப்பிற்கு கணிசமான ஆதரவு இருந்த காரணத்தால் நவாஸுக்கு எதிர்ப்பு வலுத்தது. கடைசியில் நவாஸ் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். முஷாரப் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். இது ஒரு இரத்தம் சிந்தாத இராணுவ புரட்சி பாகிஸ்தான் மக்களுக்கு ஒன்றும் புதியதல்ல. அந்த நாட்டின் இராணுவ தளபதியாக இருந்த முகமது அயூப் கான் என்பவர் முதலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைத்துவிட்டு புரட்சியின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றினார். 1969ஆம் ஆண்டு இராணுவ தளபதியாக இருந்த யாஹ்யா கான் பாகிஸ்தான் அதிபரானார். அவரது பதவி காலத்தில்தான் கிழக்கு பாகிஸ்தானில் பெரும் கலவரம் வெடித்தது. இந்தியாவின் துணையோடு அந்த பகுதி வங்காளதேசம் என்ற புதிய தேசமாக உருவெடுத்தது. இதன் பின்னர் யாஹ்யானுக்கு எதிர்ப்பு வலுவடைந்த காரணத்தால் பாகிஸ்தானில் ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடைபெற்றது. புட்டோ பிரதமரானார். ஆனால் அவராலும் அதிக நாட்கள் பிரதமர் பதவியில் நீடிக்க முடியவில்லை. இராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் ஜியா உல்-ஹக் புரட்சியில் ஈடுபட்டு புட்டோ ஆட்சியை கவிழ்த்துவிட்டு அவர் அதிபரானார். அவரது பதவி காலத்திலேயே புட்டோ மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை தூக்கிலும் இட்டார். 1968ஆம் ஆண்டு அவர் பயணித்த விமானம் நடுவானில் வெடித்து சிதறி அவர் பலியானார். இதனை சதிச்செயல் என்று கூறுவோரும் உண்டு. இதன் பின்னர் புட்டோவின் மகள் பெனாசிர் புட்டோவும் அதன் பிறகு நவாஸ் ஷெரீஃபும் அந்த நாட்டின் பிரதமராக பதவி வகித்தனர். அப்போது பாகிஸ்தான் இராணுவ தளபதியாக இருந்த பர்வேஸ் முஷாரப் 1999ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இராணுவ புரட்சி ஒன்றின் மூலமாக நவாஸை பதவியில் இருந்து அகற்றிவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டார். அப்படியே பெனாசிர் மற்றும் நவாஸ் ஆகிய தலைவர்களை நாட்டை விட்டும் வெளியேற்றினார். மாறாக இஸ்லாமிய அடிப்படைவாத கட்சிகளை வெகுவாக ஊக்குவித்தார்.
பெனாசிர் மற்றும் நவாஸ் ஆட்சி காலங்களில் பாகிஸ்தானில் ஊழல் அதிக அளவில் பெருத்துவிட்டது. அவர்களது கட்சியினர் வெகுவாக சுரண்டல் தொழிலை நடத்தி கணக்கற்ற அளவில் சொத்து சுகங்களை சேர்த்து வந்தது அந்த நாட்டு மக்களிடையே அந்த தலைவர்களுக்கு பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் முஷாரப் பதவிக்கு வந்ததை நாட்டு மக்கள் மனம் வந்து வரவேற்றனர். இனிமேல் விடியல் கிடைக்கும் என்றும் அவர்கள் முழு மனதோடு நம்பினர். அவர்கள் நம்பிக்கை அனைத்தும் நீர்க்குமிழி போல சட்டென்று மறைந்து போகின்ற மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றன. முதலாவதாக அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் நடைபெற்று வந்த தலிபான் புரட்சிப்படை தலைமையிலான ஆட்சியாளர்களுக்கு எதிராக அமெரிக்க இராணுவம் நேசப்படைகளுடன் அதிரடி யுத்தத்தை தொடங்கியது. அப்போது அமெரிக்க அதிபராக ஜார்ஜ் புஷ் பதவி வகித்து வந்தார். அடிப்படைவாதிகளை ஆதரித்து வந்த முஷாரப் இந்த படையெடுப்பின் போது தலிபான் அரசுக்கு ஆதரவளிக்காமல் அமெரிக்க அரசுக்கு தார்மீக ஆதரவை அளித்தார். இது பாகிஸ்தான் மக்களை அதிர்ச்சியடைய செய்தது. முஷாரப்பிடம் இப்படி ஒரு திடீர் மாற்றம் அவர்கள் சற்றும் எதிர்பாராத அதிரடி திருப்பம். இதன் பின்னர் அடிப்படைவாதத்திற்கு மாறாக பல்வேறு முற்போக்கு முயற்சிகளை முஷாரப் ஆதரித்து வந்தது அந்த நாட்டு மக்களிடம் உச்சபட்ச எதிர்ப்பை அவருக்கு ஏற்படுத்தியது. மக்களின் கோபம் கட்டுக்கடங்காமல் போனது. தாங்கள் உயிர் போன்று மதித்து வரும் இஸ்லாமிய கொள்கைகளுக்கு விரோதமான முஷாரப்பின் செயல்பாடுகள் அனைவரையும் கொதித்து எழச் செய்தது. நாடு முழுவதும் போராட்டம், கலவரம், தீ வைப்பு, துப்பாக்கிச்சூடு என்று பற்றி எரிய தொடங்கியது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க முஷாரப்பிற்கு எதிராகவே நிகழ்ந்தன என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. இராணுவ புரட்சியின் மூலமாக அதிரடியாக ஆட்சியை கைப்பற்றிய ஒரு தளபதிக்கு உள்நாட்டில் மக்களின் புரட்சியை அடக்க முடியாமல் போனதுதான் நிஜம். இதன் பின்னர் முஷாரப்பின் கவனம் நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியாமல் தனது அதிபர் பதவியை காப்பாற்றிக் கொள்வது என்ற ஒன்றை பற்றி மட்டுமே தீவிரமாக சிந்திக்க தொடங்கியது. அதற்காக ஏராளமான தகிடுதத்த முயற்சியில் அவர் ஈடுபடவும் தொடங்கினார் என்பதே வருத்தமளிக்கும் உண்மை. இதனிடையே இராணுவ ஆட்சிக்கு எதிராக அந்த நாட்டில் கலகம் நடந்து வருவதை கவனித்த உலக நாடுகள் பலவும் பாகிஸ்தானில் ஜனநாயக முறைப்படியான ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்த தொடங்கின. இவ்வாறு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அழுத்தம் அதிகரிக்கவே ஏதாவது செய்து தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க தொடங்கினார் முஷாரப். 2002ஆம் ஆண்டில் உலக நாடுகளின் வாயை அடைக்கும் பொருட்டு ஒரு கண்துடைப்பு தேர்தலை நடத்தினார். அந்த தேர்தல் மூலம்தான் பாகிஸ்தான் அதிபராக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக வெளி உலகிற்கு காட்டிக்கொண்டார். எனவே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2007ஆம் ஆண்டு அடுத்த தேர்தல் பாகிஸ்தானில் நடைபெறும் வரை முஷாரப்பின் பதவிக்கு உத்தரவாதம் கிடைக்கப்பெற்று விட்டது. இவ்வாறாக அதிபர் பதவியை தக்க வைத்து கொள்வதான போராட்டமாகவே அவரது காலம் கழிந்ததால் தீவிரவாதிகளின் ஊடுருவல் அந்த நாட்டில் வேகமாக நடந்து வந்தது. அவரால் தடுக்க இயலாமலும் போனது. அல்லது தீவிரவாதிகளின் ஆதரவு இருந்தால் மட்டுமே பதவியை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள முடியும் என்ற அவரது நம்பிக்கையும் ஊடுருவல் அதிகரிக்க காரணமாக அமைந்துவிட்டது. அங்குள்ள வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கூட்டணி ஆட்சி நடைபெற்றது. அக்கூட்டணி அரசில் அங்கம் வகித்த சில சில்லறை கட்சிகளுக்கு அல்-கொய்தா தீவிரவாத அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. இந்த விஷயம் அரசல் புரசலாகவும் வெளிப்படையாகவும் தெரிய வந்த போதிலும் அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எதனையும் முஷாரப்பால் செய்ய இயலாமல் போனது என்பதே உண்மை. இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானில் மதரசாக்கள்
என்னும் இஸ்லாமிய கல்வி நிலையங்கள் பெருமளவில் தோன்றின. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான மதரசாக்கள் அந்த நாட்டில் அமைந்தன. இங்கு இஸ்லாமிய கருத்துக்கள் மாணவர்களுக்கு போதிக்கப்பட்டதோடு தீவிரவாதிகளின் புகலிடமாகவும் இருந்து வந்ததை பல்வேறு சம்பவங்களும் நிரூபித்தன. இவை முஷாரஃபின் தலைவலியை மேலும் அதிகரிக்கச் செய்தது. முஸ்லிம்களை பொறுத்த அளவில் சன்னி என்னும் ஷியா என்றும் இரு பிரிவுகள் உண்டு. இவர்களுக்குள் எப்போதும் சமாதானம் இருந்ததே கிடையாது. சண்டை சச்சரவுகள்தான். பாகிஸ்தானில் சன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள் சுமார் 80%. ஷியா பிரிவு மிகவும் குறைவே. இந்த இரு பிரிவினருக்கும் இடையே அடிக்கடி இன வேற்றுமை மோதல்கள் நடைபெற்று வந்தன. அதனை அடக்க முடியாமல் முஷாரஃப் திணறினார். பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லை மாகாணம் அநேகமாக முஷாரஃப் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகியே போனது. காரணம், அங்கு பஷ்டூன் என்னும் பழங்குடியின மக்களே அதிகம் வகிக்கின்றனர். அவர்களை இயக்கும் பொறுப்பை பாகிஸ்தான் அரசிடமிருந்து லஷ்கர்-இ-தொய்பா என்னும் தீவிரவாத அமைப்பு பறித்து கொண்டு விட்டது. இத்தீவிரவாத குழுக்களே அந்த பகுதியின் பாதுகாப்பை கவனித்து வந்தன, தற்போதும் கவனித்து வருகின்றன. இவர்கள் இஸ்லாமிய சட்டத்தின் ஆட்சியை அங்கு நிலைநிறுத்தி உள்ளனர். சின்னஞ்சிறு குற்றங்கள் இழைத்தாலும் கூட அவர்களுக்கு உடனடி தண்டனை அளிக்கப்பட்டு விடுகிறது. நீதிமன்றம், விவாதம், வாய்தா போன்ற எதுவுமே கிடையாது. துப்பாக்கியை எடுத்து ஒரு டுமில், அவ்வளவுதான். பின்னர் அவர்களது உடலை அங்குள்ள விளக்கு கம்பத்தில் கட்டி தொங்கவிட்டு விடுவார்கள். இதனை பார்த்து பொதுமக்கள் தவறு செய்ய அஞ்சி நடுங்க வேண்டும் என்பதே அவர்களது நோக்கம். முடி திருத்தும் நிலையங்கள் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டு விட்டன. அது மத விரோதம் என்பது அவர்கள் தரப்பு நியாயம். அவ்வப்போது ஆண்கள் தாடியின் நீளத்தை பரிசோதனை செய்வதும் உண்டு. அதே போல பெண்கள் அணியும் சல்வாரின் அளவும் அவ்வப்போது பரிசோதிக்கப்படுவதும் உண்டு. மசூதிக்கு ஒழுங்காக வந்து செல்கிறார்களா என்பதை கண்காணிக்கவும் வருகை பதிவேடுகள் வைக்கப்பட்டு இருப்பது மற்றொரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு. இஸ்லாமிய பெண்கள் கல்வியறிவு பெறக்கூடாது என்பது அடிப்படை வாதத்தை கொள்கையாக கொண்ட அந்த தீவிரவாத குழுக்களின் லட்சியம். அதன் காரணமாக வடமேற்கு மாகாணமான லஜ்ரிஸ்தானில் பெண்களுக்கான பள்ளிகள் அனைத்தும் மிகப்பெரிய பூட்டினால் பூட்டப்பட்டு விட்டன. போலியோ தடுப்புக்கான சொட்டு மருந்து போடுவது, பிற நோய் தடுப்புக்கான ஊசி மருந்து செலுத்துவது போன்றவை மதவிரோத செயல் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் இந்த மருத்துவ வளர்ச்சிகள் சுத்தமாக மழுங்கடிக்கப்பட்டு விட்டன. இவ்வாறாக பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருக்கும் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் மலை பாங்கான பகுதி முஷாரஃபின் அதிகார வரம்பிற்கு உட்படாமலேயே ஆகிவிட்டதுதான் கொடுமையிலும் கொடுமை. அதிலும் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் இந்த பிரதேசம் அமைந்துள்ளதால் தலிபான் தீவிரவாதிகளின் நடமாட்டமும் இங்கு அதிகரிக்க தொடங்கியது. இதனால் பாகிஸ்தானின் இதர பகுதிகளிலும் இவர்களது வருகை அதிகரிக்க தொடங்கியது என்பதே மறுக்க இயலாத உண்மை. இதுபோன்று பல்வேறு குழப்பங்களையும் சிக்கல்களையும் கொண்டதாகவே அமைந்தது முஷாரஃபின் ஆட்சி. இதன் காரணமாக இவருக்கு எதிர்ப்பு அதிகரிக்க தொடங்கியது. வடமேற்கு மாகாணமான லஜ்ரிஸ்தானில் குண்டு வெடிப்புகளும் துப்பாக்கிச் சூடுகளும் சர்வசாதாரணமான ஒன்றாக நிகழத் தொடங்கின. எங்கு பார்த்தாலும் இரத்த சகதி. உயிருக்கு பயந்து அங்குமிகும் சிதறி ஓடத் தொடங்கியது மக்கள் கூட்டம். பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த பாகிஸ்தான் இராணுவத்தினரும் குண்டு வெடிப்புகளால் பலியாக தொடங்கியது சோகத்திலும் சோகம். இதனிடையே உள்நாட்டிலும் பயங்கரவாதிகளின் கைவரிசை வலுவடைய தொடங்கியது.
மசூதிகளிலும் மக்கள் அதிகம் கூடும் சந்தை போன்ற இடங்களிலும் அவ்வப்போது குண்டுகள் வெடித்தன. குற்றுயிரும் குலையுயிருமாக மக்கள் செத்து மடிந்தனர். அதிபர் முஷரப் நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் குறுக்கிடத் தொடங்கினார். நீதி நிர்வாகம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் நோக்கில் சட்டங்களின் செயல் திட்டங்களை மாற்றினார். அந்த நாட்டின் தலைமை நீதிபதி தனக்கு இணக்கமானவராக இல்லை என்னும் ஒரே காரணத்தால் அவரை பதவியிலிருந்து விலக்கியதோடு சிறையிலும் அடைத்து மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார். இது அந்நாட்டு மக்களிடையே பெரும் கோபத்தை வரவழைத்தது. நீதிபதிக்கு ஆதரவாக ஆங்காங்கே கிளர்ச்சிகள் நடைபெற தொடங்கின. அதனால் வன்முறைகளும் நடைபெற்றன. அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷில் இணக்கமான நண்பராக விளங்கிய முஷாரப் அமெரிக்க கொள்கைகளுக்கு முரணான ஜனநாயக விரோத கொள்கைகளை பாகிஸ்தானில் செயல்படுத்த தொடங்கினார். அந்த நாட்டு அரசியலமைப்பையே தன் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டார். ஆனால் இதனையெல்லாம் புஷ் கண்டிக்காமல் கண்டும் காணாமல் கொள்கையை கடைபிடித்தார். பாகிஸ்தான் மண்ணை தளமாக கொண்டு இயங்கும் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக அமெரிக்கா ஏராளமான பொருள் உதவிகளை வழங்கியது. சுமார் 6 ஆண்டுகளில் அவ்வாறு வழங்கப்பட்ட நிதி உதவி சுமார் 700 கோடி ரூபாயாகும். ஆனால் இந்த பணத்தை வைத்து பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கான எந்தவித முயற்சிகளும் முஷாரப் ஈடுபடவில்லை. மாறாக இந்தியாவிற்கு எதிராக ஆயுதங்களை வாங்கி குவித்தார் என்பதே உண்மை. இதுபோன்று ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் தீவிரவாத குழுக்களை அடக்க தவறியும் செயல் இழந்த ஒரு சர்வாதிகார அரசு பாகிஸ்தானில் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு உலக நாடுகள் பலவும் கண்டனம் தெரிவித்தன. அத்தோடு அந்நாட்டில் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் அவை குரல் கொடுக்க தொடங்கின. இதில் இன்னொரு நெருக்கடியையும் முஷாரப்பிற்கு உலக நாடுகள் கொடுத்தன. அதாவது அவரால் நாடு கடத்தப்பட்ட பெனாசிர் மற்றும் நவாஸ் ஆகியோர் மீண்டும் நாடு திரும்ப அனுமதியளிக்க வேண்டும் என்றும் அவர்களது கட்சிகள் தேர்தலில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்றும் நெருக்கடிகள் வலுத்தன. இந்த வற்புறுத்தல்களுக்கும் அவர் இணங்கிதான் ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டது. நீண்ட காலத்திற்கு பிறகு பெனாசிரும் நவாஸ் ஷெரீஃபும் தங்களின் சொந்த மண்ணில் காலடி பதித்தது அந்த நாட்டு மக்களிடையே புதிய உற்சாகத்தையும் பரவசத்தையும் அளித்தது. உள்நாட்டில் நிலைமை கட்டுக்கடங்காமல் போவதை முஷாரப்பால் உணர முடிந்தது. தனது அதிகாரம் இனிமேல் செல்லுபடியாகாது என்பதையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இதனிடையே தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட பெனாசிர் பூட்டோவை குறிவைத்தது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். இது முஷாரப்பிற்கு மேலும் அதிக தலைவலியை கொடுத்தது. 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேர்தலில் நவாஸ் மற்றும் பெனாசிர் கட்சிகளே பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்ற முஷாரப்பின் சர்வ வல்லமை பொருந்திய அதிகாரம் கடுமையாக ஆட்டம் காண தொடங்கியது. புதிய ஆட்சி அமைய பெற்றதும் முஷாரப்பிற்கு எதிரான செயல்பாடுகள் வேகம் பெற்றன. சுமார் 5 அல்லது 6 மாதங்களில் முஷாரப் தொடர்ந்து பதவியில் நீடிக்க முடியாத அளவிற்கு அவருக்கு நெருக்கடிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதற்கு மேலும் அதிபர் பதவியில் தொடர்ந்து நீடிக்க முடியாத முஷாரப் 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1999ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாகிஸ்தானில் அதிரடி இராணுவ புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றிய முஷாரப் சுமார் 9 ஆண்டுகள் அந்த நாட்டில் நடத்திய சர்வாதிகார ஆட்சி முடிவுக்கு வந்தது. பதவியை விட்டு விலகிய அடுத்த நாளே மெக்காவிற்கு புனித யாத்திரை செல்வதாக கூறி நாட்டை விட்டு வெளியேறிய முஷாரப் பின்னர் மத்திய கிழக்கு நாடுகளில் சிறிது நாட்கள் தங்கியிருந்துவிட்டு இங்கிலாந்து நாட்டை அடைந்தார். பின்னர் அவர்
தற்போது அமெரிக்காவில் இருந்து கொண்டு தினமும் சொற்பொழிவுகளை நிகழ்த்தி காலத்தை கழித்து கொண்டிருக்கிறார். இதனிடையே வெளிநாட்டில் இருந்து கொண்டே பாகிஸ்தானில் அரசியல் கட்சி ஒன்றையும் அவர் தொடங்கியுள்ளார். ஆனாலும் மக்கள் மத்தியில் அதற்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்காத காரணத்தினால் அந்த கட்சியை காரணமாக வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் திரும்பும் அவரது எண்ணம் பலிக்கவில்லை. ஆனாலும் பெனாசீர் கொலை தொடர்பான வழக்கில் முஷாரஃபின் மீதான குற்றம் தற்போது வலுவடைந்து வருகிறது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசீர் கொலையில் முஷாரஃபிற்கும் தொடர்பு இருப்பதாக அதிபர் சர்தாரியின் தந்தை ஹக்கீம் அலி சர்தாரி குற்றம் சாட்டி உள்ளார். இது குறித்து அரசு தொடர்ந்த வழக்கில் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரஃப் தான் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு உள்ளது. அவர் மீது இடைக்கால குற்றப்பத்திரிகையும் சமர்ப்பிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானை விட்டு வெளியேறிய முஷாரஃப் இப்போது லண்டனில் வசித்து வருகிறார். 2007ஆம் ஆண்டு வெடிகுண்டு சம்பவத்தில் பெனாசீர் கொல்லப்பட்டதற்கு காரணம் அவருக்கு போதிய பாதுகாப்பு அளிப்பதில் காட்டிய அலட்சியமே என்று ஐக்கிய நாடுகள் விசாரணை குழுவும் குற்றம் சாட்டி உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.